உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வரவிற்கேற்ற செலவுகளும் காத்துள்ளன. மாத கடைசியில் நிதி பற்றாக்குறை சற்று கடுமையாகவே இருக்கும். கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை குறைவும் அந்யோன்யமும் பாதிக்கப்படும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளாவிடில் குடும்பமும் குழந்தைகளும் கஷ்டப்பட வேண்டி வரும். கூடிய வரையில் புதிய கடன்கள் ஏற்பதை தவிர்ப்பது எதிர்கால நலனுக்கு நல்லது. மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். சிறு உபாதையானாலும் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. கேதுவின் நிலையினால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செலவு செய்தல் நல்லது. திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் கால தாமதமும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பெண் அல்லது பிள்ளையின் திருமணத்திற்கு வரன் பார்ப்பதில் தவறுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகம். அன்றாட பணிகளில் நீங்கள் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் உணர்த்துகின்றன. மேலதிகாரிகளின் கண்டிப்பு ஓரளவு அச்சத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் கவலையை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை இம்மாதத்தின் கிரகநிலைகள் வற்புறுத்தி காட்டுகின்றன. தொழில் வியாபாரம். வர்த்தகத்துறையினருக்கு கடின போட்டிகளையும் சந்தையில் எதிர்பாராத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். உங்கள் பொருள்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. உற்பத்தியை சற்று அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பணத்தை எண்ணி செலவழிக்க வேண்டும். பண விஷயங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. எக்காரணத்தை கொண்டும் புதிய கடன்களை ஏற்க வேண்டாம். கலைத்துறையினர். கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பதே விவேகமாகும். ஏனெனில் எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் கை நழுவி போகும். வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்கும். பழைய கடன்களும் தொல்லை தரும். திரைப்படத்துறையினருக்கு பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாகவே இருக்கக்கூடும். புதிய கடன்களை ஏற்க வேண்டாம், பின்பு சிரமப்படுவீர்கள் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. அரசியல் துறையினர். சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி வருகிறார். மற்ற கிரகங்களினால் எவ்வித நன்மையும் ஏற்படாது. கட்சியின் மேலிடத்தில் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். சாதுரியமாக நடந்து கொள்வது நல்லது. மாணவ மாணவியர். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் கூடும். சித்திரை 17ஆம் தேதியிலிருந்து சிந்தனைகள் சிதறும். படிப்பில் கவனம் குறையும். பிற நண்பர்களின் சேர்க்கை உங்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும். விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகும். கால்நடைகளினாலும் பணம் விரயமாகும். அண்டை நிலத்தவரோடு பகை ஏற்படும். கடுமையான வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். பெண்மணிகள். கணவருடனும் நெருங்கிய உறவினருடனும் அடிக்கடி தேவையற்ற வாக்குவாதமும் முன் கோபமும் அதனால் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அந்யோன்யம் குறையும். கேதுவின் நிலையினால் சிறு விஷயங்களுக்கு கூட முன் கோபமும் வாக்குவாதமும் ஏற்படும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 11 நள்ளிரவு முதல் 13 பின்னிரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.